ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓட்டர் ஐடியில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் இதுக்காக நீங்கள் வெளியில் எங்கேயும் அலைய வேண்டாம். உங்கள் கையில் இருக்கிற மொபைல் மூலிமா நீங்களே அதை ஈஸியாக கரெக்ஷன் பண்ணலாம். அது எப்படி அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் கடைசி வரலும் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுளுக்கு போயிடுங்க. கூகுளுக்கு போயிட்டு சர்ச்சில் voters.tn.gov.in 2026 அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோடனே கீழே பாருங்கள், ஃபர்ஸ்ட்லேயே வரும் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். எலெக்ஷன் கமிஷனுடைய அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கொடுத்தோடனே அடுத்த பேஜ் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். முகப்பு பக்கம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் புதுசாக சைன்அப் தான் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுனா, உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே கேப்சா இருக்கும், அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணி கண்டினியூன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்ததாக உங்கள் நேம் கேட்கும். நேமை என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்துடலாம். இதுதான் மெத்தடு. இப்போ அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் தான் நம்ம திருத்தம் பண்ணணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், புதுசாக ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு ஃபார்ம் 6, பெயரை நீக்கம் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு ஃபார்ம் 7, திருத்தம் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு ஃபார்ம் 8 அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்போ இதில் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிற இந்த செக்ஷனில் தான் இப்போ உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், ஃபில் ஃபார்ம் 8 அப்படின்னு சொல்லி பச்சை கலரில் சின்னதாக ஒரு கட்டம் போட்டிருக்குது. இப்போ இந்த கட்டத்தை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை கொடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் செல்ஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி அதர் எலெக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செல்ஃப்ன்றது என்ன அப்படின்னா, நான் எனக்காக திருத்தம் பண்ணிக்கிறது. அதர் எலெக்டர் அப்படின்றது என்னன்னா, நீங்கள் மற்றவங்களுக்காக திருத்தம் பண்ணி கொடுக்கறது. அதுதான் அதர் எலெக்டர். இப்போ ஃபஸ்ட்டு நான் எனக்காக திருத்தம் பண்ணிக்கிறேன். அதனால் அந்த செல்ஃப் அப்படின்றத டிக் பண்ணி கீழே பாருங்கள், ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் என்னுடைய ஓட்டர் ஐடி நம்பரை இதில் என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே ப்ளூ கலரில் சப்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். இதை இப்போ கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை கொடுத்தோடனே ஏற்கனவே ஓட்டர் ஐடியில் நீங்கள் கொடுத்த தகவல் அப்படியே இதில் காமிக்கும். இதில் பாருங்கள், எந்த மாநிலம், நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதி, அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய நம்பர் என்ன, அதாவது பார்ட் நம்பர் என்ன, அடுத்தது நீங்கள் எந்த சீரியல் நம்பர் கீழே வர்றீங்க, உங்கள் பேர் என்ன, நீங்கள் உறவு முறையாக அதில் யாரை காமிச்சிருக்கிறீங்க, இந்த எல்லா தகவலும் அதில் இருக்கும். இதை நீங்கள் சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், ஓகே அப்படின்னு சொல்லி ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை கொடுத்ததுக்கப்புறம் மேலே பாருங்கள், சட்டமன்ற தொகுதியினுடைய நம்பரு, உங்களுடைய சீரியல் நம்பர், இது ரெண்டுமே மென்ஷன் ஆகிருக்கும். அதுக்கு கீழே பாருங்கள், சிகப்பு கலரில் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஆதாரில் கொடுத்துருக்கிற பேரும் ஓட்டர் ஐடியில் கொடுத்துருக்கிற பேரும் ஒரே மாதிரி இருக்கணும். அதோடு இல்லாமல் ஆதாரில் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதே மொபைல் நம்பர் தான் நீங்கள் ஓட்டர் ஐடியிலையும் கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்துருந்தா மட்டும்தான் அட்ரஸ் மாற்றுறத இந்த மாதிரி ஆன்லைன் வழியாக நீங்கள் மாற்ற முடியும். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஆதாரில் வேறு மாதிரி இருக்குது, ஓட்டர் ஐடியில் வேறு மாதிரி பேர் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அட்ரஸ் மாற்ற முடியாது. அதுக்கு நீங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரியை நேரில் போய் பார்த்து, உங்கள் இஆர்ஓ அல்லது பிஎல்ஓ ஆஃபீஸரை நேரில் பார்த்து நேரில் தான் நீங்கள் மனு கொடுக்க முடியும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ இதுக்கு கீழே பாருங்கள், ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு சட்டமன்ற தொகுதியிலிருந்து வேற ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நீங்கள் புதுசாக குடி போயிட்டீங்க. இப்போ அட்ரஸ் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். இதுக்கு கீழேயே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்டோரல் ரோல். இது என்ன அப்படின்னா, ஒரே சட்டமன்ற தொகுதி கீழே நீங்கள் அட்ரஸ் மாற்றுறதா இருந்தாலும் சரி, அல்லது பேரை மாற்றுறதா இருந்தாலும் சரி, இல்லை டேட் ஆஃப் பர்த் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை மொபைல் நம்பரே மாற்றுறதா இருந்தாலும் சரி, மற்றது எல்லாத்துக்குமே இந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை தான் நீங்கள் பயன்படுத்தணும். நான் இந்த ஆப்ஷனை தான் இப்போ சூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சமாக ரைட் சைடு வந்தேன்னா கீழே பாருங்கள், ஓகே அப்படின்னு சொல்லி ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்குது. இப்போ இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கொடுத்த உடனே ஃபார்ம் 8 பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் தான் நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும். இப்போ இதில் 4 செக்ஷன் மொத்தமாக இருக்கும். அதாவது ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன், அப்புறம் டி செக்ஷன், இந்த மாதிரி 4 செக்ஷன் இருக்குது. ஒவ்வொரு செக்ஷன்லையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுக்கு கீழே ப்ளூ கலரில் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கட்டாயம் கிளிக் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஏ செக்ஷன்.
இப்போ இதில் தான் நம்ம ஃபில்லப் பண்ணணும். ஆனால் இதில் நம்ம எதுவும் ஃபில்லப் பண்ண தேவையில்ல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரே சட்டமன்ற தொகுதி கீழே தான் நம்ம கரெக்ஷன் பண்ண போகிறோம். அதனால நம்மளுடைய மாநிலம், நம்ம எந்த மாவட்டம், நம்ம எந்த சட்டமன்ற தொகுதி, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே செலக்ட் பண்ணிக்கும். நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. அதுக்கு கீழே ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு சொல்லி ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போ கிளிக் பண்ணுங்கள். அதை கொடுத்த உடனே பி செக்ஷன் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து உங்களுடைய ஆதார் நம்பரையும் மொபைல் நம்பரையும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், பேர், ஓட்டர் ஐடி நம்பர்லாம் அதுவாகவே என்ட்ரி பண்ணிக்கும். அதுக்கு கீழே ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. பக்கத்தில் சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும். இப்போ அந்த பாக்ஸை டிக் பண்ணி இதில் உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். அதை என்ட்ரி பண்ணி முடித்ததுக்கப்புறமா கீழே அடுத்ததாக பாருங்கள், மொபைல் நம்பர் கேட்குறாங்க. இதில் உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்க போகிறீங்களா, இல்லை உங்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்னுடைய மொபைல் நம்பரே கொடுத்துக்கிறேன். அதனால் செல்ஃப் அப்படின்றத டிக் பண்ணி கீழே என்னுடைய மொபைல் நம்பரை நான் டைப் பண்ணிக்கிறேன். இதை டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கீழே பாருங்கள், மெயில் ஐடி கேட்குறாங்க. இது நீங்கள் விருப்பப்பட்டால் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காம விடுறதுனால விட்டுடலாம். இதை முடிச்சதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கிளிக் கொடுத்த உடனே சி செக்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் பாருங்கள், ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்லே. இதுதான் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன். வேற ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நம்ம அட்ரஸ் மாற்றுறதா இருந்தால் தான் இந்த ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸை நம்ம கிளிக் பண்ணணும். நாம் வந்து ஒரே சட்டமன்ற தொகுதிக்குள்ளே திருத்தம் பண்ணுறோம், கரெக்ஷன் பண்ணுறோம். அதனால நாம் அதை கிளிக் பண்ண தேவையில்ல. இந்த ரெண்டாவதாக இருக்கிறத தான் நம்ம கிளிக் பண்ணணும். ஆனால் ஏற்கனவே நம்ம கிளிக் பண்ணிட்டதுனால இப்போ நாம் இதில் ஒன்றுமே செய்ய தேவையில்ல. இப்போ அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் எலக்டரல் ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இதில் தான் நமக்கு வேலையே. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் உங்கள் பேர் தப்பாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் திருத்தம் பண்ண போகிறீங்களா, அல்லது ஆண் பெண் இதில் ஏதாவது தப்பாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் திருத்தம் பண்ண போகிறீங்களா, அல்லது டேட் ஆஃப் பர்த் பிறந்த தேதி தப்பாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் திருத்தம் பண்ண போகிறீங்களா, அல்லது உறவு முறையை மாற்ற போகிறீங்களா, இல்லை புதுசாக அட்ரஸ்ஸு அல்லது மொபைல் நம்பர் அல்லது ஃபோட்டோ மாற்ற போகிறீங்களா. இந்த மாதிரி நீங்கள் எது மாற்றுறதா இருந்தாலும் அதுக்கு நேராக சின்னதாக ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ அதை டிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். அதை மாற்றுறதுக்கு முன்னாடி சில விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை நான் இதில் தெளிவாக சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பேரை தப்பாக இருக்குதுன்னு சொல்லி திருத்தம் பண்ணுறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன டாக்குமெண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, 10th அல்லது 12th மார்க் ஷீட்டு, இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ப்ரூஃபாக வைக்கலாம். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் திருத்தம் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, 10th அல்லது 12th மார்க் ஷீட்டு, இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ப்ரூஃபாக வைக்கலாம். அடுத்ததாக இதில் அட்ரஸ் மாற்றுறதை பொறுத்தவரையிலும் ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு, பேங்க் பாஸ்புக்கு அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் அந்த பாஸ்புக்கு, நீங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு புதுசாக குடி போயிருக்கிறீங்க, அட்ரஸ் மாற்றணும் அப்படின்னா அந்த இடத்துல 1 வருஷமாவது நீங்கள் மினிமம் குடியிருந்திருக்கணும். அதை நிரூபிக்கிற மாதிரி மின்சார கட்டண ரசீது, குடிநீர் கட்டண ரசீது, கேஸ் பில்லு, இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ப்ரூஃபாக வைக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் புதுசாக குடி போயிருக்கிற அந்த அட்ரஸில் நீங்கள் அந்த ஓனர்கிட்ட ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டிருந்தீங்கன்னா அதை கூட ஒரு ப்ரூஃபாக வைக்க முடியும். இதுதான் அட்ரஸை பொறுத்தவரையிலும் நீங்கள் கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட். அதே மாதிரி இதில் நீங்கள் எந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் 2 MBக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி அதனுடைய ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி அல்லது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதுதான் விஷயம். இப்போ எனக்கு வந்து மொபைல் நம்பரும் ஃபோட்டோவை மட்டும் கரெக்ஷன் பண்ணணும். அதனால் அது 2ஐயும் மட்டும் நான் கரெக்ஷன் கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எது கரெக்ஷன் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதை இதில் தாராளமாக நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் மெத்தடெல்லாம் இதே தான். இப்போ இது வரைக்கும் நான் என்ன சொன்னனோ அதுதான் மெத்தட். நீங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்னுடைய மொபைல் நம்பரை மாற்றணும். இப்போ அதுக்கு நான் முதல்ல அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், மொபைல் நம்பர் கேட்குது. அதாவது நான் மாற்ற போகிற மொபைல் நம்பர். இப்போ அந்த மொபைல் நம்பரை இதில் என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்ததாக ஃபோட்டோவை மாற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிறது பழைய ஃபோட்டோ, அது எனக்கு பிடிக்கல. அதனால் புதிய ஃபோட்டோவை நான் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சூஸ் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்தனா என்னுடைய ஃபைலுக்குள்ளே போவோம். அதில் எந்த ஃபோட்டோ எனக்கு பிடிச்சிருக்குதோ அதை செலக்ட் பண்ணி, ஆனால் அந்த ஃபோட்டோ 2 MBக்குள்ளே இருக்கணும். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள், ப்ளூ கலரில் சேவ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். இப்போ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ அப்லோட் ஆகிடும். அது அப்லோட் ஆனதுக்கப்புறமா ஹியூமன் ஃபேஸ் டிடெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும்.
கீழே பாருங்க ஓகே அப்படின்னு சொல்லி ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்குது. இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இப்போ இதை கிளிக் பண்ண உடனே அடுத்தது டி செக்ஷன் டிக்ளரேஷன். இதில் டேட் அதுவே மென்ஷன் பண்ணிக்கும். நீங்கள் பிளேஸ், அதாவது உங்கள் ஊர் பேரை மட்டும் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணால் போதும். அதை மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா கடைசி செக்ஷன் வந்துடும். இதில் கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவை அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு சென்டு ஓடிபின்னு ஒரு பட்டன் இருக்கும். இப்போ அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கீழே ப்ரிவியூ அண்ட் சப்மிட் அப்படின்னு சொல்லி ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்கும். இப்போ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது வரைக்கும் நீங்கள் ஃபில்அப் பண்ணதெல்லாம் காமிக்கும். இதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா கீழே கீப் எடிட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஏதாவது திருத்தம் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். எல்லாம் சரியாக இருக்குதுன்னா கீழே இ சைன் அண்ட் சப்மிட் அப்படின்னு சொல்லி ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இ சைன் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. ப்ளூ கலரில் எஸ்ன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்துருங்க. அதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு கெட் ஓடிபின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்திலே சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் டிக் மார்க் கொடுத்துட்டு கீழே சப்மிட்டுன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். இதுக்கப்புறமா அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி சர்ச் பண்ணி பார்க்குறது அப்படின்னா, நம்ம ஆரம்பத்தில் voter.eca. அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் கொடுத்த மாதிரி இப்போ டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். இப்போ இதில் பாருங்கள் ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது. இப்போ இதை தான் கிளிக் பண்ணி நம்மளுடைய ஸ்டேட்டஸை நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும். இதில் பாருங்கள் கீழே பாருங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்குது. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை இதில் டைப் பண்ணி சப்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி தான் நம்ம இதை செக் பண்ணி பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொல்ல வந்த தகவல். இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நம்ம சந்திக்கலாம். நன்றி.